கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். பல்கலைக்கழக மாணவர்கள் மீது தாக்குதல். இலங்கையில் மீண்டும் கடவுச்சீட்டு பிரச்சினை. வினாத்தாள் கசிவால் நிறுத்தப்பட்ட பரீட்சை. வீட்டு திட்டங்களின் நிர்மாண பணிகள் மீள ஆரம்பம். வெளியான தகவல். வாகன சாரதிகளுக்கு காவல்துறை விடுத்த முக்கிய அறிவிப்பு. கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட நபர் மக்கள் ஒன்று கூடியமையால் பதற்ற நிலை. ஜனாதிபதியின் செயலாளரால் புதிய தலைவர்கள் நியமனம். இலங்கையில் கடந்த வருடம் 61 பேர் சுட்டு படுகொலை. கிளிநொச்சியில் எலிக்காய்ச்சல் நோயினால் 20 உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ராஜரட்டை பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீட மாணவர்கள் இருவரை தாக்கிய சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவர் மிகிந்தலை போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் மிகிந்தலை ராஜரட்டை பல்கலைக்கழகத்துக்கு வெளியே இடம்பெற்றுள்ளது. மிகிந்தலை நகரை வசிப்பிடமாக கொண்ட 27-30 வயதுடையவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் மிகுந்தலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராஜரட்டை பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீட மாணவர்கள் இருவர் நேற்று இரவு பல்கலைக்கழகம் தொழில்நுட்ப பீடத்தில் இடம்பெற்ற வருட இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களது விடுதிக்கு சென்று கொண்டிருக்கும் போது தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மிகுந்தலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 7,50,000 கடவுச்சீட்டுகளுக்கு மேலதிகமாக புதிய கடவுச்சீட்டுக்கான உத்தரவை அரசாங்கம் இதுவரை வழங்காததால் இலங்கையர்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்காக செல்வதில் அச்சுறுத்தல் ஏற்படலாம் என வேலைவாய்ப்பு பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்வரும் சில வாரங்களில் நடைபெறவுள்ள கொரிய புலமை பரீட்சைக்கு தோற்றவுள்ள இலங்கையர்களிடமிருந்து கடவுச்சீட்டுக்கான விண்ணப்பங்கள் பெருமளவில் குவியும் எனவும் கொரிய மொழி தேர்ச்சி பரீட்சையில் தோற்றுவதற்கு கடவுச்சீட்டு இலக்கத்தை வழங்குவது கட்டாயம் எனவும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதேவேளை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்துக்கு அடுத்த சில வாரங்களில் சுமார் 30,000 கடவுச்சீட்டு விண்ணப்பங்கள் நாட்டுக்கு செல்ல விரும்புவர்கள் காரணமாக பெறப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த வட்டாரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்நிலையில் நாட்டிற்கு வேலை தேடும் இலங்கையர்கள் எவ்வித சிரமமும் இன்றி கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதை உறுதிப்படுத்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலையீட்டை கோரியுள்ளதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்கள் தெரிவிக்கின்றனர். வெளிநாடுகளுக்கு வேலைக்காக செல்ல விரும்பும் இலங்கையர்களின் கடவுச்சீட்டு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் இந்த நாட்டில் கிடைக்கும் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகள் வேறு நாடுகளின் தொழிற்சந்தைக்கு மாற்றப்படும் அபாயம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் அண்மையில் கலந்துரையாடல் ஒன்றை நடாத்தியிருந்த போதிலும் இந்த பிரச்சினைக்கு உறுதியான தேர்வு கிடைக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க கடவுச்சீட்டு தொடர்பான பிரச்சினை அண்மையில் இடம்பெற்ற கூட்டத்தில் எழுப்பப்பட்டதை உறுதிப்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வடமத்திய மாகாண 11ஆம் தர தவணை பரீட்சை தொடர்பான சிங்கள இலக்கிய வினாத்தாள் சமூக வலைதளங்கள் ஊடாக வெளியிடப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து குறித்த பரீட்சை நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து இன்று நடைபெறவிருந்த இறுதிப் பரீட்சை பிற்போடப்பட்டதாகவும் வடமத்திய மாகாண கல்வி மற்றும் முதலமைச்சர் அமைச்சுக்களின் செயலாளர் ஸ்ரீமேவன் தர்மசேன தெரிவித்துள்ளார். அதே சமயம் பரீட்சை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு மற்றொரு வினாத்தாள் வழங்கப்படும் என ஸ்ரீமேவன் தர்மசேன மேலும் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் தலைமையக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இந்த முறைகேடு எவ்வாறு இடம்பெற்றது என்பதை கண்டறிய நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார்.
நாட்டில் இடைநடுவில் நிறுத்தப்பட்டுள்ள வீட்டுத் திட்டங்களின் நிர்மாண பணிகள் மீள ஆரம்பிக்கப்படும் என நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தை மீண்டும் தொடங்குவதன் முக்கிய நோக்கம் ஒவ்வொரு தனிநபருக்கும் வீட்டு உரிமையை வழங்குவதாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன்படி முன்னுரிமை அடிப்படையில் உரிய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மேலும் இதுவரை வசதியான வீட்டு உரிமையில்லாத கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களில் 65,000 பேர் கொழும்பு நகர எல்லையில் வசிப்பதாக கூறப்படுகிற நிலையில் சம்பந்தப்பட்ட பகுதிகளை உள்ளடக்கிய வீட்டுத் திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. அதற்காக மக்கள் தொகை மற்றும் வீட்டுமனை கணக்கெடுப்பு தரவுகளை அடிப்படையாக கொள்ளவும் திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பேருந்துகள், லொரிகள், முச்சக்கர வண்டிகள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களிலும் பொருத்தப்பட்டுள்ள தேவையற்ற உதிரிப்பாகங்களை அகற்றுவதற்கு 2 வார கால அவகாசம் காவல்துறை போக்குவரத்து திணைக்களம் வழங்கியுள்ளது. இதன்படி எதிர்வரும் 17ஆம் தேதிக்கு முன்னர் தமது வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ள உதிரிப்பாகங்களை அகற்றுமாறு காவல்துறை போக்குவரத்து பிரிவினர் தெரிவிக்கின்றனர். எதிர்வரும் 17ஆம் தேதியின் பின்னர் உதிரிப்பாகங்கள் பொருத்தப்பட்ட அனைத்து வாகனங்களுக்கும் எதிராக சட்ட நடைமுறைப்படுத்தப்படும் என பிரதி காவல்துறை மா அதிபர் இந்திக கப்புகட தெரிவித்துள்ளார். இதன்படி வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள சத்தம் எழுப்பும் கோர்ன்கள், இரும்பு கம்பிகள், தேவையற்ற மின் விளக்குகள், அலங்காரங்கள் என அனைத்து தேவையற்ற கூறுகளும் அகற்றப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார். இந்த தேவையற்ற உதிரிப்பாகங்கள் பொதுவாக தனியார் பேருந்துகளிலும் முச்சக்கர வண்டிகளிலும் காணப்படுவதாக தெரிவித்த பிரதி காவல்துறை மா அதிபர் இந்த உதிரிப்பாகங்களினால் பொதுமக்கள் அவதியுறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 17ஆம் தேதிக்கு பிறகு நிறுவப்பட்ட இந்த உதிரிப்பாகங்களை சட்டத்தின் வரிசையில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் நாடு முழுவதும் தொடங்கப்படும் என்று பிரதி காவல்துறை மா அதிபர் ஏந்திக்க கப்புகட தெரிவித்துள்ளார். கண்டி வத்தேகம பிரதேசத்தில் நபரொருவர் கொலை செய்யப்பட்டதை அடுத்து மக்கள் வீதிக்கு இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமையினால் அங்கு பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது. வத்தேகம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அட்டலகொட பகுதியில் நபரொருவர் கூறிய ஆயுதங்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர் வத்தேகம பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடையவர். குற்ற செயல்களுடன் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்களை கண்டறிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வத்தேகம பொதுச்சந்தையில் மீன் வியாபாரியான இவர் நேற்று முன்தினம் இரவு தனது வீட்டுக்கு முன்னால் வைத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். ஆபத்தான நிலையில் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் நேற்று அதிகாலை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று மலர் சாலையிலிருந்து அவரது சடலம் வத்தேகம பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்ட போது குற்றவாளிகளை கைது செய்யுமாறு கோரி சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என இதன் காரணமாக வத்தேகம நகரில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவினால் அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழு மற்றும் சுவசரிய மன்றத்துக்கு புதிய தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான நியமன கடிதங்கள் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமார நாயக்காவினால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இதன்படி அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவின் புதிய தலைவராக நிமல் ஆர் ரணவக்க நியமிக்கப்பட்டுள்ளதுடன் திணைக்களத்தின் ஏனைய உறுப்பினர்களாக RMW ராஜபக்ச, யோசப் ஜோகராஜா மற்றும் லரினா அப்துல் ஹக் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சுவசரிய மன்றத்துக்கு புதிய தலைவர்கள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி 1990 சுவசரிய மன்றத்தின் புதிய தலைவராக AMN ரத்நாயக்க மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்களாக RJMA P சம்பத் மற்றும் நளின் பெரேரா ஆகியோர் தமது நியமன கடிதங்களை பெற்றுக்கொண்டனர். இலங்கையில் கடந்த ஆண்டு 100க்கு மேற்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் 61 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் 47 பேர் காயமடைந்துள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். 2024ஆம் ஆண்டில் நடந்த பெரும்பாலான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாக அமைந்துள்ளன என்றும் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த ஆண்டு பதிவான 103 துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் 56 சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடையவை என்றும் இதில் 45 பேர் உயிரிழந்துள்ளமை தங்கள் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். 16 பேர் கொல்லப்பட்ட ஏனைய 47 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் வெவ்வேறு காரணங்களால் குறிப்பாக தனிப்பட்ட தகராறுகளால் நிகழ்ந்தவை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். 2024ஆம் ஆண்டில் பதிவான கடைசி துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் டிசம்பர் 28ஆம் தேதி மாலையில் பதிவாகியுள்ளது. சீதுவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் காரில் வந்த அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் ஒருவர் காயமடைந்துள்ளனர். தந்தை மற்றும் அவரது 2 மகன்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்றும் போலீசார் விவரித்துள்ளனர்.
கிளிநொச்சியில் எலிக்காய்ச்சல் என சந்தேகிக்கப்படும் நோய் காரணமாக கடந்த 2 வாரங்களில் இருவர் உயிரிழந்துள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் வினோதரன் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி, முழங்காவில் மற்றும் கண்டாவளி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இருவரே உயிரிழந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே காய்ச்சல், தசை நோவு, கண் சிவத்தல், சுவாச பிரச்சினைகள் போன்றவை ஏற்பட்டால் உடனடியாக வைத்திய பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் வினோதன் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.